நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுடைய முதல் நிதிநிலை அறிக்கை 5ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த ஷோல பேச போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் பலர் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக வரும் அப்படின்னு நீங்கள் கணிச்சு வச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதுல டிவிகேக்கு ரொம்ப பெரிய உதவிகரமாக இருந்தது. கடந்த திமுக ஆட்சியினுடைய இறுதியில் நடந்த நிறைய போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதே மாதிரி நிறைய போராட்டங்கள், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், நிறைய போராட்டங்கள் நடந்தது. அவங்களுடைய கோரிக்கைகள்ங்கிறது நிறையா இருந்தது. 5 ஆண்டு காலம் எங்களுக்கு நிறையா எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்களுடைய போராட்டங்களில் வெளிப்பட்டது. அது இந்த தாவேக அரசுக்கு ரொம்ப பலனுள்ளதாக மாறி இருக்கு தேர்தலில். இன்னொன்று, அவங்க தேர்தல் காலத்தில் கொடுத்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது, ஆண்டுக்கு 6 சிலிண்டரு, மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அது 2500ன்னு சொன்னது, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரியான ஒரு அம்சம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாமே தேர்தல் முடிவுகள், அதுக்கப்புறம் ஒரு முதல்வராக பதவியேற்றதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியில் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்த முதல் 3 அறிவிப்புகளில் ஒன்று சிங்கப்பெண் திட்டம் தொடர்பானது, மற்ற 2மே நிர்வாகம் தொடர்பானது. ஒன்று அந்த போதைப் பொருள் ஒழிப்பது தொடர்பாக, அந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்த விஷயங்களோட மின் கட்டணமும் அறிவிப்பில் இடம்பெற்றது. அது ஆமாம், அதான் அதிலுமே கூட அந்த டேரிஃப் சம்பந்தமாக நிறைய குளறுபடிகள் அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சு. அதனால அதற்கப்புறம் நடந்த இந்த 2 மாத கால விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்களில் அவங்க பெயர் மாற்றம் நிறைய செஞ்சாங்க. அந்த திட்டங்களை முழுவதுமாக மாற்றலை, ஆனால் அதே சமயம் பழைய பெயர்களே தொடர்றத அவங்க விரிவாக்கமும் செஞ்சாங்க. இப்போ காலை உணவு திட்டம் அது விரிவாக்கமும் அவங்க செஞ்சிருக்கு. புதிய திட்டங்கள் அறிவிப்பு எதுவும் வரல. ஆனால் அதெல்லாம் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்கள் பேசும்போது கஜானால காசு இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ நம்ம அட்ரஸ் பண்ணது அப்போ நலத்திட்டங்கள் பக்கம் இந்த அரசு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம். பட்ஜெட்டை ஒட்டியும் அதே கேள்வி தான் நமக்கு முன்னாடி வருது. பல செக்டார்ஸ் இருக்கு, ஒரு செக்டார்ஸாக பேசலாம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் அவர் கஜானால காசு இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அமைச்சர்களும் தொடர்ந்து அந்த விஷயங்களை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய நிதிநிலை என்ன அப்படின்றத விளக்குறதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டாங்க. அதுல கடன் நிறையா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடன் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியுமா இல்லைன்ற ஒரு பெரிய விவாதம் அதுக்குள்ள போக வேணாம். ஆனா இவங்க என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, நிறைய கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, கடன் குறையவே இல்லை அப்படின்றத முன் வச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில நம்ம இங்க கட் பண்ண எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, இது ஒரு பேஸ் லைன். இன்னொரு பேஸ் என்னன்னா, இவங்களுக்கு இது முதல் பட்ஜெட். அதனால நான் என்ன மாதிரியான அறிவிப்புகள் இடம்பெறும் அப்படின்னா, மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் இடம்பெறும். ஆனா பிரதானமா ஃபோக்கஸ் செய்யக்கூடியது எங்க இருக்கும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, உள்கட்டமைப்பு. ஸோ அதுல இவங்க நிறைய நிதி ஒதுக்குறதாகட்டும், அது சார்ந்த திட்டங்கள் பெரும்பாலான அளவுக்கு இடம்பெறும் அப்படின்றதான் நான் நம்புறேன். அதாவது வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்காம இந்த விஷயங்கள்ல இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனா வெளியில ப்ரொஜெக்ட் செய்யப்படுறது வேணாம், வளர்ச்சி திட்டங்கள் ஒரு சில அறிவிப்புகள் இடம்பெறும். நான் முற்றிலுமா தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லல. ஆனா பிரதானமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இவங்களுடைய கவனம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம முடிச்சுட்டு கடைசியில வரேன். அதான் செக்டார் வைஸ் பேசணும் அப்படின்னா, இதுல விவசாயிகள் விஷயம் இந்த கடந்த ஒரு 10 நாட்களா நம்ம ரொம்ப வேளாண் பட்ஜெட் அடுத்த நாளே தாக்கல் பண்றாங்க. அந்த விவசாய விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுல ரொம்ப சர்ச்சைக்குள்ளானது பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது. அது இந்த முறை பட்ஜெட்ல அறிவிக்கப்படணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய அமைப்புகளும் இப்ப அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 தினங்களுக்கு முன்பா தலைமைச் செயலகம் முன்னாடி போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. டெல்லியில் போய் போராட்டம் பண்ண போற விவசாயிகள் பிரச்சனை தொடர்பா அப்படிங்கிறது போனவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ விவசாய பிரச்சனைகள் தொடர்பான இந்த விஷயங்கள்ல இடம்பெறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதே மாதிரி மேகதாது அணை தொடர்பான இந்த விஷயங்களை நம்ம சந்திச்ச சில விஷயங்கள். அதே மாதிரி விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு பேரலா இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ல மேகதாது அணை தொடர்பான விஷயங்கள் மூலமா குறுவை சாகுபடி அப்படிங்கிறது ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. கடைமடை வரைக்கும் இன்னும் தண்ணி போய் சேரலை. அதனால அவங்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது விவசாயிகள் சம்பந்தமா கேட்குறாங்க. ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதும் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது விளைபொருட்களுக்கான விலை. அதுல இந்த முறை பிரதானமா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபா கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கரும்புக்கு
டன்னுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும். அப்புறம் விளைபொருட்களை அரசாங்கமே வந்து கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறது. கொள்முதல் சொந்தமா நீங்க சொல்லும்போது இன்னொன்னு என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, போன முறை ஆட்சியில வந்து கொள்முதல் நிலையங்கள் சரியா செயல்படல, எல்லா விளைபொருட்களும் வந்து தண்ணியில வீணா போகுது, எனக்கு அது பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை. ஏன்னா எனக்கு இங்க இருந்து அதுதான் பிரதானம். சாதாரண விஷயமா தெரியும், ஒரு மேல வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஷீட் போட்டீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கு இடம் இல்லையா? விவசாயத்துடைய மிக பிரதானமான விஷயம் அப்படிங்கிறது கொள்முதல் நிலையங்கள் இல்ல. ஆமா, கொள்முதல் நிலையங்கள் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரதானமானது. இருக்கிறது சரிவர பராமரிக்கப்படலைங்கிறது. ஏன்னா எல்லாமே குடவுன்ல ஒண்ணு இருக்கும், ஆனா எல்லாம் வெளியில தான் நெல் வச்சிருப்பாங்க. அரசு கொள்முதல் மழை வந்ததுன்னா நனைஞ்சு வீணா போயிடும். அரசு கொள்முதல் பண்ணல அப்படிங்கிறப்ப தனியார் கிட்ட அவங்க போறாங்க, விலை சரியா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. விவசாயத்தினுடைய பிரதான பிரச்சனையை நான் பார்க்கறது இந்த கொள்முதல் நிலையங்கள் சீரமைக்கப்படணும் அப்படிங்கிறது. இந்த பட்ஜெட்ல அதுக்கான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. இது போக பல செக்டார்ஸ் இருக்கு. போக்குவரத்து, பள்ளி கல்வித்துறை தொடர்பானது, உயர்கல்வி தொடர்பானது. போக்குவரத்துல அவங்க வந்து அறிவிச்சிருந்தது மகளிர் பேருந்து இலவசமா பயணம் அதை கட்டணம் எல்லாம் பயணம் செய்யலாம் அப்படின்னு. எல்லா மகளிர் பேருந்து மாத்தி அது வந்து இப்போ எல்லா மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து பேருந்துகளிலும் நீங்க வந்து அது பயணிக்கலாம் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்லயே வந்து அதற்கான அறிவிப்பு இடம்பெறுமா அப்படின்றது கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அவங்க இப்பதான் சீரமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக்குவரத்து துறையில அவங்க என்ன அறிவிப்பு இடம்பெறலாம் அப்படின்னா, நிறைய பேருந்துகள் வந்து அவங்க கொள்முதல் செய்வதற்கான அறிவிப்புகள் இடம்பெறலாம். ஏன்னா இவங்க வந்து பேருந்துகளுடைய அந்த கட்டமைப்பையே மாத்தணும் அப்படின்றாங்க. அதுவுமே வந்து இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் வரும். முழுமையா ஏசி பேருந்துகள் வந்து பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது முதல்வர் அவர்களுடைய விருப்பமா இருக்கு அப்படின்னு தகவல்ல சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப என்னன்னா ஏசி பேருந்துகள் கொள்முதல் வந்து நிறைய பண்ணுவாங்க, மின் பேருந்துகள் வந்து நிறைய கொள்முதல் செய்வாங்க. இது சார்ந்த அறிவிப்புகள் நிறைய வரும் அப்படின்னு. அதுலதான் இன்னொரு கோரிக்கையும் எழுந்திருக்கு. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் தரப்புல இருந்தும் அவங்க சங்கங்கள் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, நீங்க வந்து தனியார் மின் பேருந்துகள் வாங்குறீங்க, இந்த மாதிரி பஸ்ஸை வந்து மாத்துறீங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஏன் தனியார் மின் பேருந்து சொல்றது, மின் பேருந்துகள் வாங்குறீங்க அதெல்லாம் தனியார் தான் மெயின்டைன் பண்றாங்க, அதை அரசு எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதானமான கோரிக்கையா இருக்கு. ஆனா அதுவே வந்து இந்த இதுல இடம்பெறுமா அப்படின்றது இடம்பெறாது. நான் இல்ல, அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அதை கவனப்படுத்தணுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போன முறை சந்திச்ச பிரச்சனைகள், அதாவது வந்து 2003க்கு அப்புறம் பணியில சேர்ந்தவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை அப்படிங்கிறது, அதுக்கான இடைக்கால நிவாரணங்கள் கொடுக்கணும், இடைக்கால ஓய்வூதியம் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் முன்னாடி இருக்கு. நிறைய இருக்கு. அது அப்படி செக்டர் வைஸ் பேசினா ஒப்பந்த நிலுவைத் தொகைகள், அதே மாதிரி அகவிலைப்படை நிலுவைத் தொகை, இதெல்லாம் உடனடியாக எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு. இதெல்லாம் இந்த அரசு இந்த பட்ஜெட்ல அட்ரஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம விவசாயிகளும் போக்குவரத்தும் பேசணும். பள்ளி கல்வித்துறை ரொம்ப முக்கியமானது. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசிட்ட இருந்து வந்த ஒரு பிரதானமான அறிவிப்பா பார்த்தது PM ஸ்ரீ திட்டங்களை நடைமுறைப்படுத்த போறீங்களா அப்படின்னு. நம்ம தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அதுக்கு வந்து மறுப்பு சொல்லியிருந்த மாதிரியா தான் செய்திகள் என்பது இருந்தது. ஆனா இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதி அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா நிக்குது. ஏன்னா இங்க வந்து வருவாய் பெரிய அளவு இல்லை. சமீபத்துலதான் வருவாயை பெருக்கிறதுக்கான என்ன சாத்தியமான வழிகள் இருக்கு அப்படின்னு ஒரு குழு ஒண்ணு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சாங்க. மாண்டேக் சிங் அலுவாலியா அவர் தலைமையில ஒரு 6 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த வர வேண்டிய நிதிகளை கொண்டு வரதுக்கு PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாகவும் இல்லை இதர திட்டங்கள் தொடர்பாகவும் பள்ளிக்கல்வித்துறை என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு அறிவிப்புகள் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, எகைன் இதுலயும் வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பள்ளிகளில் வந்து கழிப்பறைகள் சரிவர பராமரிக்கப்படுறதில்லை அப்படின்றது இவங்க குற்றச்சாட்டுகளா வச்சிருக்காங்க. ஸோ அது சார்ந்த அறிவிப்புகள் இடம்பெறும், பள்ளி கழிவறைகள் சம்பந்தமான அறிவிப்புகள் இடம்பெறும். அப்புறம் நிறைய பள்ளிகளில் வந்து இது வந்து நிறைய பேர் விமர்சனமா வைக்கிறாங்க. அரசு பள்ளிகளை சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது தொடர்ந்து ஒரு பார்வையே இருக்கப்படுது. ஸோ அப்போ அதை ஈர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் இடம்பெறணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு காண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இது சம்பந்தமான ஒரு கவனம் தேவை அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு. அப்புறம் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து நம்ம உணவு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து என்ன சொல்லணும்னா ஊட்டச்சத்து எல்லாருக்கும் குழந்தைகளுக்கும் தேவை. நம்ம வந்து பெரும்பாலும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே கூட ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் பிரியாணி வேணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுட்டா கொடுத்துட்டு இருக்கோம், புரோட்டீன் ஃபுட் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேர்றது இல்லை, முட்டை மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து புரோட்டீன் சேரணும் அப்படின்றதுக்காக சிக்கன் பிரியாணி கொண்டு வரதுக்கான ஒரு பரிந்துரையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒருவேளை பரிசீலித்து அதற்கு ஏதாவது அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பிரதானமா உள்கட்டமைப்பு தான் பள்ளிகள்ல ஃபோக்கஸ் செய்யப்படும்ன்றது நம்புறாங்க. மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன். அதான் நீங்க எல்லா செக்டர்லயும் அது பொதுவா சொல்றீங்க. இன்னொன்னு முந்தைய திட்டங்கள் எதுவும் இப்ப தொடருமா, அது என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க இப்ப தொடர்ந்து தானே இருக்கு, இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. இவங்க புதிய அறிவிப்புகளோடு சேர்ந்து ஏதாவது வருமா அப்படிங்கிறதுக்காக நான் அதை கேட்கறேன். இன்னொன்னு பள்ளியில
பள்ளிகள் நீங்க சொன்ன மாதிரி எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு எல்லா செக்டார்ஸுமே இருக்கு. இன்னொன்னு காலி பணியிடங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அது மின்சாரத்துறையா எடுத்துக்கலாம், போக்குவரத்து துறை எடுத்துக்கலாம், பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கலாம், உயர்கல்வித்துறை எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே காலி பணியிடங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடங்கள்ல எப்படி நிரப்ப போறாங்க, இல்ல அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கிறோமா அப்படிங்கிறது பிரதானமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து பள்ளிக்கல்வித்துறையில குறிப்பா உயர்கல்வித்துறையில பார்த்தோம் அப்படின்னா துணைவேந்தர்கள் நியமனம் பெரிய சர்ச்சையாக இருக்கு. அதை தாண்டி உதவி பேராசிரியர்கள் நியமனமும் இன்னும் முழுவதுமா நடந்து முடிக்கல. இப்ப சமீபத்துல முடிஞ்ச அந்த தேர்வுல டெட் தேர்வு நினைக்கிறேன், அதுல ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்புறம் அதுவும் திரும்ப சர்ச்சையாக மாறுச்சு. அது தொடர்பான முடிவுகள் இன்னும் பெருசா இன்னும் வெளியில வரல. அப்ப இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுல அரசு எந்த மாதிரி கவனம் செலுத்த போகுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து அமைச்சர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, நம்ம பாடத்திட்டத்துடைய ஸ்டைலே வந்து மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாணவர்களுடைய சுமையை குறைக்க போறோம், புத்தகங்கள்லாம் நிறைய எடுத்துட்டு வராங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மாத்துறாங்க அப்படின்னா அது அவங்க டிஜிட்டல் எந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ்டா மாற போறாங்களா, இல்லை என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்றது இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றதையும் வந்து அவங்க பிரதானமா முன்வைப்பாங்க பள்ளிக்கல்வித்துறையில. உயர்கல்வித்துறையில வந்து நம்ம வந்து தினமணியிலிருந்து மாணவர் மலர் ஒன்று வெளியீடு நிகழ்ச்சி ஒன்பது நடந்தது சென்னையில. அதுல வந்து அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கலந்துக்கிட்டார். அதுல அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நிறைய பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரதுல இந்த அரசு கொஞ்சம் கூடுதல் முனைப்பு காட்டுது அப்படின்னு சொன்னார். அறிவிப்பா அவர் எதுவும் சொல்லல, ஆனா அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சமிக்கையில ஒரு செய்தி வந்தது. முதல் சர்வதேச பல்கலைக்கழகம் ஆஸ்திரேலியாவோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. அதனால இங்க நீண்ட காலமா இருக்கக்கூடிய கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களா தரம் உயர்த்துறது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது அதுல வெளியில வரலாம் அப்படின்னு ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது தொடர்பாகவும் அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு உயர்கல்வித்துறையில எதிர்பார்க்கப்படுது. அரசு எது திரும்பவும் அரசு கல்லூரிகள்ல காலி பணியிடங்கள் தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது இடம்பெற்றா அதுவும் இதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடர்பான ஒண்ணுதான் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பணியிடங்கள் எதுவுமே இல்லாம அதில் எதுவுமே நிரப்பப்படாம வெறுமனே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவு மாணவர்களுக்கு போய் அது சேரும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால அதுவும் இடம்பெற்றா இன்னும் கூடுதலான இதா இருக்கும். எப்படி காலி பணியிடங்கள் இதோடு சொல்றோமோ இந்த காலங்கள்ல மாறி இருக்கு. வெறும் திமுக அரசோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கல. இந்த ஒரு 15 ஆண்டு கால மாற்றம் அப்படிங்கிறது நிரந்தர பணி அப்படிங்கிறது இல்லாம எல்லா ஒப்பந்த பணிகளா மாறிட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டு திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே இது அதை ஒட்டி தான் இருந்தது. ஒப்பந்த பணியாளர்கள் எல்லாத்தையும் நிரந்தரப்படுத்த இதுவுமே வந்து ஒரு லாங் டைம் மிஷனா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்ல வராது. இந்த விஷயங்கள் எல்லாமே அதான் சொல்றேன், நான் இது எல்லாமே கவனப்படுத்தப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மின்சாரத்துறையில 15,000 பணியிடங்கள் நிரப்ப போறதா சொன்னாங்க. அந்த இடத்துல திரும்ப வந்தது ஒப்பந்த பணியாளர்கள் ரொம்ப நாள் இருக்காங்க, அவங்கள நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறது வந்தது. எப்படி நம்ம பிஎம்சி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பாலிசி டிசிஷன். அவங்க அதான் சொல்றேன், அவங்க ஏன் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்வைக்கிறோம் அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்களையும் மக்கள் நலத்திட்டம் குறைவா வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேஜரா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா அவங்க பெரிய அளவிலான ஒரு பாலிசி டிசிஷனை முதல் பட்ஜெட்ல அவங்க எடுக்கிறதுக்கு நேரமா அவகாசமும் தேவைப்படும்ன்றனால அவங்க அதனாலதான் அந்த விஷயத்த இல்ல அதான் சொல்றேன். இப்போ சமீபத்துல ஒரு அறிவிப்பு பார்த்தேன், ஏஐ நகரம் தொடர்பான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல வரலாங்கிறதெல்லாம் பார்த்தோம். செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அது மேஜரான விஷயம், வரவேற்கப்பட வேண்டியது. ஆனா அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நிரந்தர பணியோ இல்லை பணி பாதுகாப்போ அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கும்போது வெறும் வளர்ச்சி திட்டத்தை வெறும் கட்டமைப்பு சார்ந்தது மட்டும் பார்த்துட்டு அங்க வேலை செய்யறவங்களை பத்தி கவனிக்காம போயிடுறதுங்கிறது மேஜரானது. அதை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஆனா இந்த பட்ஜெட்ல அது உடனே வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் என்பது இல்லை. அதே மாதிரி எப்படி நம்ம பிஎம்சி திட்டம் தொடர்பாக பேசணுமோ அதே மாதிரி இன்னொன்று கவனிக்க வேண்டியது இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை இந்த அரசு எப்படி அகாமடேட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது. அதுவும் இந்த பட்ஜெட்ல அதை ஒட்டி ஏதாவது அறிவிப்புகள் வருதா அப்படிங்கிறதையும் கவனிப்போம். மகளிர் குழந்தைகள் நலன்ல பார்க்கும் பொழுது நம்ம மகளிர் நலன் பார்க்கும் பொழுது நம்ம முன்னாடி சொன்னதுதான் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து 2500 உயர்த்தப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனா எனக்கு தெரிந்து வந்து இந்த பட்ஜெட்ல அதுக்கான அறிவிப்பு இடம்பெறுவதற்கு சாத்தியம் குறைவு. அதற்கு அப்புறமா முதியோர் அவர் பேசியிருந்தாருல, அவங்களே 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தானே கொடுத்தாங்க. அது தொடர்ந்து அவங்களும் சொல்றதுனால திமுக செய்தும் அவங்களுக்கு ஒரு காரணமா இருக்கு. அடுத்து முதியோர்களுக்கான உதவித்தொகை அது வந்து 3000 நினைக்கிறேன் நான். ஸோ அந்த அறிவிப்பும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்புறம் குழந்தைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த அறிவிப்பை பிரதானமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மக்கள் நல திட்டம்லாம் அவங்க பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா இருக்கிறது 2 இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண்ணுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கிட்டு இருந்தா அதை பெருசா ஹைலைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது அது ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஆனா வந்து தேதி மட்டும் அதிகாரப்பூர்வமா செப்டம்பர் 15 அந்த திட்டம் தொடங்குது. ஆனா அது பின் தேதியிட்டு வந்து அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட போகுது. அதாவது முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து ஜூன் 22 இல்லையா? ஸோ அதுல இருந்து வந்து கணக்கீடு செய்யப்படும். ஆனா திட்டம் தொடங்கப்படுறது செப்டம்பர் 15. அதற்கான
டெண்டரும் வந்து கோரி இருக்கிறாங்க. தங்கம் வாங்குறதுக்கான மோதிரம் வாங்குறதுக்கான டெண்டரும் கோரி இருக்கிறதா அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாப்ல, அருண்ராஜ் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ மக்கள் நல திட்டங்கள்லாம் அவங்க பிரதானமாக ஃபோக்கஸ் செய்யக்கூடிய 2 அறிவிப்புகளா சிங்கப்பெண்ணும் இதுவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் அதை தாண்டி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது எதுவும் வராது. மற்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க நிதிநிலை வந்து மோசமா இருக்குன்றத காரணம் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இது தவிர்த்து வேற மேஜர் அனௌன்ஸ்மெண்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எகைன் அவங்க வந்து இமீடியட்டா பிளான் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு வந்து இப்ப நீங்க 6 சிலிண்டர் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய இது வந்து அதுக்கான நீங்க எந்த அளவுக்கு நீங்க பட்ஜெட்டை நீங்க மொபிலைஸ் பண்றீங்கன்னு இருக்கு இல்லையா, அது வந்து சாத்தியம் கிடையாது. உடனடியாக செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் கிடையாது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து 6 சிலிண்டர்லாம் வந்து நீங்க கொடுத்தா நல்லதுதான், ஆனா இப்போதைக்கு அது செயல்படுத்துறது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு முன்பு கூட எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஆனா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்க இப்ப நடத்துறத நிப்பாட்டாதீங்க, செயல்பாட்டில் இருக்கிற திட்டங்களை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. ஸோ அதுதான் நிதிநிலை சூழல் இருக்கும் பொழுது அந்த அறிவிப்புகள் வந்து உடனடியா இந்த பட்ஜெட்ல இடம்பெறுமா அப்படின்றது சந்தேகம். ஆனா வந்தா வரவேற்கத்தக்கதான். வராது. இன்னொன்னு ஓவராலா சொல்லணும் அப்படின்னா நான் மேஜரா கவனிச்ச விஷயங்கள் வந்து காலி பணியிடங்கள் நிரப்புறது தொடர்பான அறிவிப்புகள் வந்தா இன்னும் கூடுதலான கவனம் பெறும். 1. 2வது ஏற்கனவே கடன் இருக்குன்னு சொன்னனால நலத்திட்டங்கள் தொடர்பாக பெரிய அறிவிப்புகள் எதுவும் வருவதாக எனக்கு தெரியல. கவர்ச்சிகரமான சில 1-2 அறிவிப்புகள் வரலாம். அதை தாண்டி அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்கள் பெரிய அளவு இந்த பட்ஜெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நீங்க சொன்னனால தொழில்நுட்பம் சார்ந்த அறிவிப்புகள் நிறைய இடம்பெறலாம். இந்த ஏஐ சிட்டி ஆரம்பிக்கிறது, சேவைகளை கொடுக்கறதுக்கு புதிய ஆப் கொடுக்கறது, அந்த டெக் சம்பந்தமான சில விஷயங்கள், அது சம்பந்தமான ஏதாவது அறிவிப்புகள். இப்போ நம்ம அரசு மருத்துவமனைகள் கூட நீங்க ஆன்லைன்லயே வர ஓபி நீங்க வாங்கிட்டு போகலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான அறிவிப்புகள் இடம்பெறும். அது எல்லா துறையிலையுமே வந்து அவங்க செயல்படுத்து. அதனால வந்து இதுல என்னன்னா இந்த பட்ஜெட்ல தேர்தல் அறிக்கை தொடர்பான நிறைய விஷயங்கள் வராதுங்கிறது 1. இன்னொன்று நிர்வாகம் சார்ந்த அறிவிப்புகள் நிறைய அந்த பட்ஜெட்ல இடம்பெறலாம் அப்படிங்கிறதும் நான் கவனிக்கிறேன். மருத்துவத்துறை தொடர்பாக நம்ம பேசல, பட் அதுலயும் இந்த பிரச்சனைகள் என்பது இதெல்லாம் இருக்கும். அதுலயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மேஜர் ஃபோக்கஸ். அரசு மருத்துவமனைகளை வந்து சரிவர பராமரிக்கிறது இல்லை அப்படின்றதும் வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறமா அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல வந்து நிறைய நோயாளிகள் வந்து காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து ஓபி சிஸ்டம் கொண்டு வந்து ஆன்லைன்லயே நீங்க உங்க ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி இது எல்லாமே வந்து பப்ளிக்கானது. நான் இன்னொன்னு என்ன கவனப்படுத்துறதுக்கு ஏன்னு சொன்னேன்னா, எப்படி திமுகவிற்கு அரசு ஊழியர்களுடைய ஓட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு இது இருந்ததோ அது இந்த முறை வந்து பிரேக் ஆயிருக்கு. அப்ப அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த அரசு மேல இருக்கு. அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிப்போம். இந்த பட்ஜெட்ல என்னென்ன இருக்கும், இல்லை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத கவனப்படுத்த முயற்சி. இந்த பட்ஜெட்ல இப்ப நம்ம பேசாத விஷயங்கள் இன்னொன்று மேஜரா ஃபோக்கஸ் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்மையில நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது ஊழல் பட்டியலாம் தயாராகிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு என்ன பார்ட்டி ஃபண்ட்லாம் கேட்டீங்களா, எந்திச்சு போனீங்களா, அதுக்கான ஒரு லிஸ்ட் தயாராகிட்டு இருக்கு. அது வந்து இந்த பட்ஜெட்ல வெளியிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இப்ப பேசின எல்லா விஷயங்களையும் தாண்டி மேஜரா விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் பத்தின டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்ன தாக்கல் செய்ய போறாங்கன்றது தெரியல. ஸோ அதை தாக்கல் செஞ்சாங்கன்னா நம்ம பேசின விஷயங்கள்லாம் தாண்டி அதுலதான் பெரிய அளவுக்கு விவாதம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு. விவாதம் அங்க கொண்டு போறாங்கன்னு சொல்ல வரீங்க? போறாங்க, இல்ல போகலாம், இல்ல நம்மளே கொண்டு போகலாம், என்ன வேணா நடக்கலாம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாம். ஓகே, நன்றி, நிறைய பேசி. நன்றி.